Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து மொச்சப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு குருமா வச்சிருந்தேன். இதுக்கு நான் மொச்சப்பருப்பு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து, ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், சோம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கத்தூள் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக ருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ருப்பி எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் வச்சு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து ருப்புன மசாலா போட்டு இதையே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் மொச்சப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் மறுபடியும் நல்லா கலந்து விட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. இதை அப்படியே கூட வேக வைக்கலாம். நான் டைம் ஆகிருக்கிற தொட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கினேன். பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு. இதுக்கு தொட்டுக்க பூரி தான் செஞ்சுருந்தேன். சுட சுட பூரியை சுட்டு தொட்டு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஆல்.